Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.6ல் 5th சம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் 1/a minus b minus 2b divided by a square minus b square இது வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஏபி கொடுத்துட்டாங்களா, இந்த ஏபியை அப்படியே கொண்டு போய் இவங்க கொடுத்ததில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆனால் அது வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணுமோ இதை வந்து எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா given thatல ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2x plus 1 divided by 2x minus 1. அதே மாதிரி b equal to என்னது 2x minus 1 divided by 2x plus 1. இப்போ என்ன ஃபைன் பண்ணும் 1/a minus b minus 2b divided by a square minus b square. அப்போ 1/a minus b minus 2b divided by a square minus b square. இதை வந்து நம்ம ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எவ்வளோ தூரம் ஷார்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இங்கே வந்து என்ன வந்துடும் 1/a minus b அப்படியே இருக்கும், மைனஸ் 2b அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா, அப்போ ஃபார்முலா என்ன a plus b இன்ட்டு a minus b. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரெண்டு டினாமினேட்டருக்கும் எல்சிஎம் எடுத்தா எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எப்படி காமனாக இருக்க டேர்மில் ஹையஸ்ட் டிகிரி எடுத்துக்குவோம், காமனாக இல்லாததும் மல்டிபிளில் வந்துடும். அப்போ இங்கே என்ன காமனாக இருக்குது a minus b காமனாக இருக்குது, ஒரே ஒரு டைம் தான் இருக்குது ரெண்டு டினாமினேட்லேயும். அப்போ a minus b வந்துடும், a plus b காமனாக இல்லை ஆனால் எல்சிஎம்மில் இதையும் சேர்த்துக்குவோம். அப்போ வந்து a plus b இன்ட்டு a minus b. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே வந்து a minus b மட்டும்தான் இருக்குது. அப்போ a plus b ஆல் மல்டிபிள் பண்ணுமா, கீழே மல்டிபிள் பண்ணால் மேலே மல்டிபிள் பண்ணா, அப்போ 1 into a plus b a plus b மைனஸ் இங்கே ஆல்ரெடி ரெண்டு டைமே இருக்குது, அப்போ மேலே 2b அப்படியே வந்துடும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த b வந்து a வந்து எந்த சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வந்துடும். இங்கே b இருக்குது, இங்கே மைனஸ் 2b இருக்குது, அப்போ மைனஸ் பின்னு வந்துடும். இந்த பியையும் மைனஸ் 2bயும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும் மைனஸ் பின்னு வந்துடும். கீழே வந்து என்ன டைம் இருக்குது a plus b இன்ட்டு a minus b. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா இந்த a minus bக்கு இந்த a minus b கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன மட்டும் ரிமைனிங் இருக்கும் 1/a plus b இது மட்டும் ரிமைனிங் இருக்கும். அப்போ நம்ம கொஸ்டினில் வந்து ஃபைன் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்படியே கொண்டு போய் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ போட்டிங்கன்னா வேலை அதிகமாகும், ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். அப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா இப்போ தான் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் டு ஃபைண்ட் அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டினில் என்ன இருக்குது 1/a minus b minus 2b by a square minus b square. இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் 1/a plus b. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a plus b ஃபைண்ட் பண்ண போகிறோம், கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு a plus b, ஏவோட வேல்யூ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க 2x plus 1 divided by 2x minus 1. 2x plus 1 divided by 2x minus 1 plus பியோட வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலாக கொடுத்துருந்தாங்க 2x minus 1 divided by 2x plus 1. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வழக்கம் போல் பண்ணுறது தான், ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு எல்சிஎம் எடுப்போம். அப்போ கீழே வந்து 2x minus 1 இன்ட்டு 2x plus 1ன்னு வந்துடும். அப்போ இங்கே 2x minus 1 இருக்குது, அப்போ எந்த டைமால் மல்டிபிள் பண்ணணும் 2x plus 1ஆல் மேலே இங்கேயும் மல்டிபிள் பண்ணால் இங்கே என்ன வந்துடும் 2x plus 1 இன்ட்டு 2x plus 1ன்னு வரும். ப்ளஸ் இங்கே வந்து 2x plus 1 இருக்குது ஆல்ரெடி, அப்போ இங்கே வந்து எந்த டைமால் மல்டிபிள் பண்ணணும்னா 2x minus 1. அப்போ 2x minus 1 இன்ட்டு 2x minus 1
இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது என்னென்னு எழுதிக்கலாம், 2x + 1 the whole square + 2x - 1 the whole square divided by 2x - 1 into 2x + 1. அப்போ இது வந்து என்ன ஃபார்முலாவில் இருக்குது, ஃபார்மெட்டில் இருக்குது, a + b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் a² + 2ab + b² நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணால் இங்கே என்ன வந்துடும், a இருக்க வேண்டிய இடத்துல 2x இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. இங்கேயும் a இருக்க வேண்டிய இடத்துல 2x இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. இது வந்து எதில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்னா a - b the whole square. அப்போ ஃபார்முலா என்ன, a² - 2ab + b². அப்போ ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன வந்துடும், 2x the whole square + 2 into a ஓட வேல்யூ 2x, b ஓட வேல்யூ 1 + b² 1². இது வந்து 2x + 1 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணால். அடுத்து இங்கே ப்ளஸ் 2x - 1 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணால் 2x the whole square - 2 into a ஓட வேல்யூ 2x, b ஓட வேல்யூ 1 + 1² divided by 2x - 1 2x + 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2x the whole square. அப்போ வந்து என்ன வந்துடும், 2² பண்ணால் 4, x² பண்ணால் x², 4x² + 4x + 1ன்னு வந்துடும். இங்கேயும் அதே மாதிரி 4x² - 4x + 1ன்னு வந்துடும் divided by 2x - 1 2x + 1. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மேலே இருக்க அந்த லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 4x², இங்கே ஒரு 4x², அப்போ என்ன வந்துடும் 8x², இங்கே 4x - 4x, இது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். +4x - 4x கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 1 + 1 2ன்னு வந்துடும், +2 divided by 2x - 1 into 2x + 1ன்னு வந்துடும். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 4x² + 1 divided by 2x - 1 2x + 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேலே இருக்க நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ மேலே இருக்க நியூமரேட்டர் வந்து என்னென்னு வந்துடும், 2 into 4x² + 1, இது அப்படியே வந்துடும். கீழே டினாமினேட்டரில் கவனிச்சிங்கன்னா இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a - b into a + b ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், a² - b²ன்னு எழுதிக்கலாமா. a இருக்க வேண்டிய இடத்துல 2xம், b இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. அப்போ வந்து கீழே என்ன வந்துடும், 2x the whole square - 1². அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேலே 2 into 4x² + 1 அப்படியே வந்துடும். கீழே வந்து 2 2s are 4, x into x x². அப்போ 4x² - 1ன்னு வந்துடும். இது வந்து ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது a + b ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். a + b = 2 into 4x² + 1 divided by 4x² - 1. இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1/a + bன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க கொஸ்டினில் என்ன ஃபைன் பண்ண சொன்னாங்களோ அதை சார்ட் அவுட் பண்ணி 1/a + bன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இங்கே நம்ம கண்டுபிடிச்சது a + b தான். அப்போ 1/a + bனா என்னது, சிம்பிள், இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். a + b ஓட வேல்யூ வந்து 2 into 4x² + 1 divided by 4x² - 1னா 1/a + b = அப்படியே என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 4x² - 1 divided by 2 into 4x² + 1. இதுதான் எதோட வேல்யூ, அவங்க கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க இல்லையா, 1/a - b minus 2b/a² - b²க்கான வேல்யூ. அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அவங்க வந்து a கொடுத்துட்டாங்க, b கொடுத்துட்டு 1/a - b minus 2b/a² - b² ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அப்படியே ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ போட்டால் கொஞ்சம் லென்த்தாக போகும். அந்த காரணத்துக்காக இவங்க கொஸ்டினில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அந்த ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனையும் சப்ராக்ட் பண்ணி சார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முன் வந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவும் அப்ளை பண்ணுறோம்.
அப்ளை பண்ணி நம்ம வந்து ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ.